வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏகப்பட்ட அனிமி அப்டேட்ஸே வந்துருக்குது. அதனால் அதெல்லாம் மொத்தமாக ஒரு வீடியோவாக பார்த்துடலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் வந்து செப்டம்பரில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை இன்னிலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 25 கார்ட்டூன் நெட்வொர்க்கில் நைட்டு 9 to 10 தமிழ் டப்பிங்லுமே டெலிகாஸ்ட் ஆகுது. நான் பொறுமையாக ஒரு எபிசோடாக பார்க்குறனாலும் பார்க்கலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கிரன்ச்சிரோல்லையும் அப்டேட் பண்ணி விடுவாங்க. அதுலேயுமே கூட மொத்தமாக நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அதுலேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 15 எபிசோடு தான் வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் பக்காவாக செட் பண்ணியிருக்குது. நருட்டோவில் பார்த்த அந்த விஷயங்கள் மாதிரி அதில் வந்து ஹொக்காகே ஆக போகிறேன்னு இல்லை ஹண்டர் ஆக போகிறேன்றாரு. இதில் ஹண்டர் எக்ஸாமுக்காக வந்திருக்காருன்ற மாதிரி இப்போ தான் அந்த ஃபார்மேஷன் நடந்து பொறுமையாக அந்த எக்ஸாமில் ஒன்றுன்னா இவங்க எப்படி கிளியர் பண்ணுறாங்கங்கிற மாதிரி பக்காவாக செட் பண்ணி போயிட்டு இருக்குது. நான் மொத்தமாக இதை முடிச்சுட்டு ஃபுல் அனிமையும் முடிச்சுட்டு நான் வீடியோ போட்டுறேன். தமிழ் டப்பிங்காக ஒரு எபிசோடாக பார்க்க போகிறேன்னு இல்லை, மொத்தமாக நான் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு வீடியோவும் போட்டுறேன். தமிழ் டப்பிங்கில் பார்க்கலான்னு இருக்கிறவங்க இனிலேருந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மூவி சைட் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த மாதம் செப்டம்பர் 12 வந்து டீமன் ஸ்லேயர் படம் வருது. தமிழ் ட்ரெய்லர் வந்து விட்டது, அதை பற்றி நம்ம பேசியாச்சு. அப்புறம் பார்த்தா அதே மாதத்தில் செப்டம்பர் 26 செயின்சா மேன் படமும் வருது. எனக்கு செயின்சா மேன் அனிமே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக கொஞ்சம் லைட்டாக கிளிகிளிப்பாகவும் இருக்கும், ஆக்ஷன் ஏரியாவும் கொஞ்சம் வயலண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டும் கலந்த ஒரு அனிமி. அதோடைய படத்தை தேட்டரில் பார்க்கறதுக்கும் வெயிட்டிங்ப்பா. அப்புறம் டீமன் ஸ்லேயர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஸோ ஒரே மாதத்தில் 2 அனிமி படமும் வருது. செப்டம்பர் 12 டீமன் ஸ்லேயர், செப்டம்பர் 26 செயின்சா மேன். இந்த ரெண்டு ஒரு பக்கம் இதுவே சந்தோஷமான விஷயம் தான். குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி புதுசாக இன்னொரு விஷயம் என்னன்னா அட்டாக் ஆன் டைட்டன் படமும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேட்டரில் வந்தால் நல்லா இருக்குமே. இத்தனைக்கும் எல்லாருக்கும் கிளைமேக்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. அனிமையாகவும் கவர் பண்ணியாச்சு. அந்த கடைசி ஃபைனல் எபிசோட்ஸை தான் படமாகவும் ரிலீஸ் பண்ணாங்க. அது இந்தியாவில் வருதுன்னு போது தேட்டரில் பார்க்கறதுக்கு அந்த கிளைமேக்ஸ்லாம் மொத்தமாக அந்த ஊரையா அழிக்க வரான்னு உள்ளே வரும்போதெல்லாம் எப்படா இருக்குங்கிற மாதிரி அதை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குதுப்பா. நான் வந்து அனிமையாகவும் மொத்தமாக முடிச்சிட்டேன், மங்காளியும் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இருந்தாலும் தேட்டர் மெட்டீரியலாக பார்க்கணுங்கிற ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறை தீர்ந்துடும் நினைக்கிறேன். இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு வரப்போகுதுங்கிறது. டேட்டு அந்த விஷயங்கள்லாம் இன்னும் அஃபிஷியலாக வெளியிடலை. ஸோ வந்துச்சுன்னா வெயிட்டாக இருக்கும். ஸோ அடுத்த மாதத்துக்கு பேக்கடாக 2 படம் இருக்குது. அதுக்கப்புறம் எப்பா சீக்கிரமாக டேட்டா அனௌன்ஸ் பண்ணுங்க பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ப்ளஸ் டீமன் ஸ்லேயர் தமிழ் டப்பிங்கில் பெரிய ரீச்சை கொடுத்து விட்டால் அவ்வளோதான். தமிழ் டப்பிங்லேயும் ஆடியன்ஸ் பெருசாக இருக்காங்களா, வெறித்தனமாக கொண்டாடுறாங்களாங்கிற விஷயம் அவங்களும் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து நிறைய தமிழ் டப்பிங் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து டக்கோபிஸ் ஒரிஜினல் சின் அந்த அனிமி பார்த்தாச்சப்பா. 6 எபிசோடு தான். தயவு செஞ்சு இது வரைக்கும் பார்க்காம ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா பார்த்து விட்டுருங்க. 6 எபிசோடில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இந்த வருஷத்தோடைய தி பெஸ்ட் அனிமி. அண்ட் அந்த ஆத்தருடைய ஒரு மங்கா வந்து ரிலீஸ் ஆகிருக்குது, ஃபைட்டிங் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி. நீ வந்து அனிமினா நான் தேடி எடுத்து பார்த்துருவேன். மங்காவில் எங்கடா போய் படிக்கிறது அப்படின்னா மங்கா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறைய மங்கா வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். இந்த ஃபைட்டிங் கேர்ள்ஸ் மங்கா வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ நீங்கள் மங்கா ப்ளஸை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். ஓகே, ஒன்று ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன்ப்பா, படிக்கிறது எப்படி இருக்குங்கிற மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏகப்பட்ட அனிமி, சக்கமோட்டோ டேஸு, அது எல்லாமே நிறைய இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்த சாப்டர் வரைக்கும் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மங்கால ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனிமையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் மட்டும் பார்க்குறேன். பட் மங்கால ஒரு மாதிரி அடிக்ட் ஆக்கி விட்டுருச்சு. டக்குன்னு என்னன்ற மாதிரி அப்படியே ஒரே செட்டாக உட்காந்துருவீங்க. அடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஒன்று ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க, இன்னும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி 2 டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து ப்ளூ ஐ சாம்ராயோட சீசன் 2. இதை நான் எடுத்து வச்சிருக்கேன், வாட்சஸில் இருக்குது, பார்த்து முடிக்கணும்னு சொல்லி. அதோடைய சீசன் 2 வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி விட்டாங்க. அது வந்து ஆக்ஷன் பேக்கடாக பக்காவாக இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு அதை எடுத்து வச்சிருக்கிறேன், பார்க்கணும்னு தள்ளி போயிட்டே இருக்குது. அது முடிச்சிட்டோன்னா வீடியோ போட்டுறேன். ப்ளஸ் டெவில் மே கிரையோடைய சீசன் 2 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க, 2026 வருதுன்னு சொல்லிட்டு. டெவில் மே கிரை சீசன் 1 பார்க்கல அப்படின்னாக்க கன்ஃபார்ம் பார்த்து விட்ருங்க. இந்த முரட்டு ஆக்ஷன் பேக், எப்பா ஆக்ஷன் லவ்வர்ப்பா, நான் ஆக்ஷன் வெறித்தனமாக இருந்தால் அப்படியே நான் உட்காந்துருவேன் அப்படின்னாக்க தாராளமாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஹீரோ கேரக்டர், வில்லன் கேரக்டர்னு எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது வந்து கேமுடைய அடாப்டேஷன் தான். சீசன் 2க்கு லீடு கொடுத்து தான் முடித்தாங்க. இப்போ அதில் நீங்கள் பார்த்து முடித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், அண்ணன் தம்பி இப்போ அடுத்து அடிச்சுக்க போகிறாங்க, பெரிய கலவரத்தை உண்டு பண்ண போகிறாங்கிற மாதிரி, நரகத்துக்கும் பூமிக்குங்கிற மாதிரி இப்போ பெரிய கலவரமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த விஷயம் தான் லைட்டாக டீஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரில். சின்ன ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி அதையும் விட்டுருக்காங்க. ஸோ 2026 டெவில் மே கிரை சீசன் 2 வருது. உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குது. அதுக்குள்ளே சீசன் 1 பார்க்கலாம்னா பார்த்து முடிச்சிருங்கப்பா. அடுத்து இன்னொரு அனிமே வந்து ஆக்ஷன் பேக்கடான அனிமே வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது. அண்டு இன்னொன்று ஆக்ஷன் பிரியர்களுக்கு ஜான்விக் அப்படின்னாலே வந்து ஜான்விக்கா அதுதான் ஆக்ஷனுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இப்போ செட் பண்ணியிருக்கேன்ற ஃபீல் இருக்கும்ல. ஸோ ஜான்விக் ஃப்ரான்ச்சைஸுடைய ரைட்டர் தான் இந்த அனிமையில் இருக்கிற அப்படி. ஸோ அதனால் ஓகே, ஆக்ஷன் ஏரியாவில் மனுஷன் கொஞ்சம் பார்த்து தான் வைப்பார். அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பக்கம்
பக்காவாக செதுக்குவாருன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. இதுவும் வந்து வீடியோ கேமுடைய அடாப்ஷன் தான். ஸ்பிளிண்டர் செல் டெத் வாட்ச் அப்படிங்கிற அனிமியோடைய டீசரும் வந்துருக்குது. ஸோ டீசருமே செக் பண்ணி பாருங்க. அதே அந்த ஒரு அசாசின் ஏஜென்ட் அந்த ஃபீல்டில் தான் ஆக்ஷன் பேக்கடாக இதுவுமே இருக்குது. ஸோ அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்குமே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. ஓகே, எப்படி ஒரு ஆக்ஷன் பேக்கடான விஷயங்கள் அப்பப்போ வந்து இந்த ஃபேண்டசி, இந்த ரீஇன்கார்னேஷன் அதெல்லாம் வந்து அது நார்மலாக செட் ஆகிறது. இந்த ஃபேண்டசி கலந்த விஷயங்கள்லாம் அனிமியில் ஒர்க் ஆகும். பட் நார்மலாக நம்ம மாஸ் ஹீரோ படங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஆக்ஷன் பேக்கடாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். அதுவும் அனிமினா இன்னும் பல மடங்காக இவங்க பயங்கரமாக பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த அனிமிக்காகவும் வெயிட் பண்ணுறேன். டீசர் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அண்ட் சீசன் 2 பார்த்தீங்கன்னாக்க சக்கமோட்டோ டேஸு, கைஜு நம்பர் 8, டான்டாடன் 3மே ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ அதுவுமே நான் மொத்தமாக முடிச்சுட்டு அது என்னன்றதை வீடியோவாக போட்டு விட்டுறேன். ப்ளஸ் நீங்கள் இப்போ என்ன அனிமி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்கோயிங்கில் என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நான் ஒரு எபிசோடாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த விஷயங்கள்லாம் கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் நம்ம சைடில் இந்த அனிமி அப்டேட்ஸு, ரெக்கமெண்டேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. மெயினான அந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனு அதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்து டெத் நோட்டு ப்ளஸ் அட்டாக் ஆன் டைட்டனு, நருட்டோ, அதாவது ஃபுல் ஸ்டோரி, அதாவது அதில் இருக்கிற சீன் பை சீன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் மொத்த ஸ்டோரியாக இதுதான் ஸ்டார்ட், இதுதான் எண்டுன்ற மாதிரி அதில் இருக்கிற கேரக்டர்ஸை பற்றி, அதில் இருக்கிற அந்த மொத்த ஸ்டோரிஸை பற்றி பேசணுங்கிறது ஆசை. முக்கியமாக இப்போ ஃபஸ்ட்டு வந்து டீமன் ஸ்லேயர் வரப்போகுதா, அதனால் டீமன் ஸ்லேயருடைய மொத்த ரீகேப்பு ப்ளஸ் அதில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸு, அதில் இருக்கிற அவங்க எப்படி சண்டை போடுற விதம், இந்த விஷயங்களெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மைண்ட்ஸோட தேட்டருக்கு போனீங்கன்னா செம்ம வைபாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ டீமன் ஸ்லேயர் அடுத்து கவர் பண்ண போகிறோம். மெயினாக செயின்சா மேனும் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அடுத்த மாதம் டார்கெட் அதுதான் இருக்குது. அதுக்கு நடுவில் டெத் நோட்டும் அட்டாக் ஆன் டைட்டனும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பேக் டு பேக் அனிமி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த அனிமி ரெக்கமெண்டேஷன் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் கூடவே இந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸு, அதில் இருக்கிற கேரக்டர்ஸை பற்றி பேசுகிறதுங்கிற மாதிரி அந்த வீடியோஸும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்ப்பா. ஸோ அதெல்லாமும் கவர் பண்ணிடுறேன். மறக்காமல் சோடாபுடி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.